ஆடிப்பூரத்துல பக்கத்துல இருக்கிற அம்மன் கோயிலுக்கு வளையல் வாங்கி குடுத்து, நம்ம வேண்டுதல சொல்லி வழிபடும்போது, திருமணம், குழந்தை வரம் இது எல்லாமே நமக்கு அம்பிகையோட அருளால கிடைக்கும். இதுக்கு நம்ம வீட்லயுமே கூட இது போல அந்த ஆடிப்பூரத்தன்னைக்கு பூஜை பண்ணலாம். கிழக்கு நோக்கி ஒரு மணப்பலகையில மாக்கோலத்த போட்டு ஒரு சிகப்பு நிற துணிய விரிச்சு வச்சு, அதன் மேல ஒரு அம்மன் படம் வைத்து, மஞ்சள், குங்குமம், பூ போட்டு அலங்காரம் செய்யணும். அதுக்கப்புறமா அம்மன் படத்திற்கு வளைகாப்புக்கு சீர் வைக்கிறது மாதிரி சந்தனம், குங்குமம், வளையல், அக்ஷதை இது எல்லாத்தையும் தனித்தனி தட்டுகள்ல நிரப்பி வச்சு, வளையல்களால அம்மனுக்கு மாலை கட்டி போடலாம். அப்புறமா அம்மனுக்குரிய மந்திரமோ, ஸ்லோகமோ தெரிஞ்சா, அதை சொல்லி அம்மனை மனையில் எழுந்தருளச் செய்யணும். அப்படி எதுவுமே தெரியாதவங்க அத பத்தியும் கவலைப்பட வேண்டாம். அபிராமி அந்தாதிய தமிழ்லயே படிக்கலாம். அக்ஷதை, பூ இது எல்லாமே அம்மனுக்கு சமர்ப்பிக்கலாம். ஆரத்தி எடுத்து முடிச்சு, பூஜைய முடிச்சிடலாம். இந்த படத்த எடுத்து பூஜை அறையில எப்பவுமே நீங்க வைக்கக்கூடிய இடத்துல வச்சிரலாம்.